உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான இறுதிப் போட்டி லண்டனில் நடக்க உள்ளது. அதன் பின்பு பிசிசிஐ தரப்பில் இங்கிலாந்து அணியுடன் டெஸ்ட் தொடரில் பங்கேற்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டு, இதற்கிடையில இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான அட்டவணையுமே வெளியிடப்பட்டிருக்காங்க. இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஜூன் 20ஆம் தேதி முதல் ஜூன் 24ஆம் தேதி வரை லீட்ஸ் மைதானத்தில் நடக்க இருக்கு. அதன் பின்பு 2வது டெஸ்ட் போட்டிக்கு சுமார் ஒரு வாரம் இடைவெளி விட்டு ஜூலை 2ஆம் தேதி முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை எட்ஜ்பாஸ்டன் மைதானத்தில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. அதற்கு பின்பு 3வது டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் ஜூலை 10 முதல் ஜூலை 14 வரை நடத்தப்பட இருக்காங்க. இதன் பின்பு 9 நாட்கள் இடைவெளி கொடுத்து 4வது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் மைதானத்தில் ஜூலை 23 முதல் 27 வரை நடக்க உள்ளது. அதன் பின்பு கடைசி டெஸ்ட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 4 வரையுமே நடக்க இருக்கு. கடந்த முறை விராட் கோலி தலைமையில் இந்திய அணி இங்கிலாந்திற்கு சுற்றுப்பயணம் செய்தபொழுது இந்திய அணி டெஸ்ட் தொடரை வெல்ல மிக சிறந்த வாய்ப்பு கிடைத்திருந்தது. ஆனால் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் செய்த சூழ்ச்சி காரணமாக கடைசி டெஸ்ட் போட்டி நீண்ட இடைவெளிக்கு பின்பு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா இந்திய அணி தோல்வி அடைந்ததால டெஸ்ட் தொடர் பாத்தீங்கன்னா 2-2 என்ற கணக்கில் சமனில் முடிந்து, அதனால இந்த முறை இங்கிலாந்து மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று இந்திய அணி வரலாறு படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.